மார்க்சியவாதம் என்றொரு வாதம் உண்டு. காரல் மார்க்ஸை மையமாக வைத்து மார்க்சியவாதம் இந்த மனித சமூகத்திலே உருவாகிறது. புத்தரை மையமாக வைத்து புத்த மதம் உருவாகிறது. கொன்ஃபூசியஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தனி மனிதனுடைய பெயரில் கொன்ஃபூசியஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மதம் உருவாகிறது. நாம் வாழுகிற இந்த மிக பிரம்மாண்டமான இந்திய திருநாட்டில் இந்திய நாட்டை மையமாக வைத்து இந்து மதமும் உருவாகிறது. அப்படியானால் நாட்டை மையமாக வைத்து கோத்திரத்தை மையமாக வைத்து தூதர்கள் அனுப்பப்பட்ட தூதர்களை முன்னிலைப்படுத்தி இந்த மனித சமூகத்தில் ஏதாவது நல்ல சீரான கருத்துக்களை ஒரு மனிதர் சொன்னால் அவரை மையமாக வைத்து ஒரு நாட்டை முன்னிலைப்படுத்தி மதங்கள் மனித சமூகத்திலே உருவாகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஆனால் இஸ்லாம் ஒரு நாட்டையோ அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற இறை தூதரையோ அரபு பேசுகிற மக்களையோ அல்லது முஹம்மதியார்கள் என்று சொல்லப்படுகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிற மக்களை முன்னிலைப்படுத்தியோ இஸ்லாம் தோற்றுவிக்கப்பட்டதா என்றால் அல்ல. இஸ்லாம் இறைவனால் மனித சமூகத்திற்கு வழங்கிய ஒரு வாழ்க்கை நெறிமுறை திட்டம். குறிப்பிட்ட ஒரு நாட்டினருக்கு மட்டும் சொந்தமான மார்க்கம் அல்ல இஸ்லாம். குறிப்பிட்ட ஒரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு மட்டுமே சொந்தமானதல்ல இஸ்லாம். குறிப்பிட்ட அரபு கோத்திரத்திற்கு மட்டுமே அனுப்பப்பட்ட மார்க்கம் அல்ல இஸ்லாம். இனி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கமா என்றால் அவர்கள் மட்டும் கொண்டு வந்த மார்க்கம் அல்ல, மார்க்கத்தை கொண்டு வந்த வரிசையில் அவரும் ஒரு இறை தூதர், அவ்வளவுதான். அந்த முஹம்மது நபியை முன்னிலைப்படுத்தி இஸ்லாமா என்றால் இல்லை. இஸ்லாம் யாருடையது அன்பார்ந்த சகோதரர்களே? யூத மதம் யூத கோத்திரத்திற்கு சொந்தமானது. புத்த மதம் புத்தரை மையமாக வைத்து கொண்டாடப்பட்டது. இந்து மதம் இந்திய திருநாட்டை மையமாக வைத்து முன்னிலைப்படுத்தி கொண்டாடப்பட்டது. இயேசு பெருமானை முன்னிலைப்படுத்தி கிறிஸ்துவ மதம் உருவானது. இஸ்லாம் யாரை முன்னிலைப்படுத்தி உருவானது? இஸ்லாம் எங்கிருந்து உருவானது? இஸ்லாம் யாருக்குரியது? 3வது அத்தியாயத்தின் 19வது வசனத்தில் இறைவன் கூறுகிறான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் மனிதர்களை படைத்தான். மனிதர்களாகிய நாம் எப்படி நடக்க வேண்டும் இந்த உலகத்தில், எதன்படி நடக்க வேண்டும் இந்த உலகத்தில், எந்த முறையில் வாழ வேண்டும் இந்த உலகத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வு, மறைமுக வாழ்வு, அந்தரங்க வாழ்வு, எல்லா வாழ்விலும் நாம் யாரை பின்பற்றி நடக்க வேண்டும்? ஒரு ஊரையோ ஒரு கோத்திரத்தையோ நம்முடைய முன்னோர்களையோ நம்முடைய கலாச்சாரத்தையோ பின்பற்றி நடந்தால் நாம் வழிகட்டு போய்விடுவோம். நம்மை படைத்த இறைவன் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு வழிகாட்டி தூதரையும் அவருக்கு ஒரு இறை வேதத்தையும் இந்த மனிதர்களுக்காக வேண்டி இறைவன் வழங்கி அனுப்பினானே, அதுதான் இஸ்லாம். இஸ்லாம் மட்டும்தான் ஊரையோ நாட்டையோ தனி மனிதனையோ கோத்திரத்தையோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சாராரையோ சார்ந்து இல்லாமல் ஒட்டுமொத்த மனிதர்களுக்காக வேண்டியும் அனுப்பப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அப்ப முதல் தவறு எங்கு உருவானது என்றால் மனிதர்களிடத்தில் தான் தவறுகள் உருவாகி இருக்கிறது. நம்மை படைத்த இறைவன் எப்படி நம்மை நடக்க சொல்கிறானோ, நமக்காக வேண்டி அனுப்பப்பட்ட இறை தூதர்களை மனிதர்கள் பின்பற்றாத காரணத்தினால், மனிதர்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்ட இறை வேதங்களை மனிதர்கள் புறக்கணித்த காரணத்தினால் மதங்கள் உருவாகிறது. வேத நூல்கள் என்கிற அடிப்படையில் மக்கள் மத்தியிலே வேத நூல்கள் அறிமுகமாகிறது. மக்கள் மத்தியிலே பிரிவினைகள் உருவாகிறது. ஒரே தாய் தந்தையினுடைய வயிற்றில் பிறந்த மக்கள் மத்தியிலே மதங்கள் பிரிவினைகளை உண்டாக்குகிறது. கடவுள்களின் பெயரால் பல்வேறு உருவங்களை வணக்க வழிபாடுகளாக சமைத்து வைத்துக் கொண்டு எங்களுடைய தெய்வம் இது, உங்களுடைய தெய்வம் அது, கடவுளின் பெயரால் சண்டை சச்சரவுகள் இந்த மனித சமூகத்திலே உருவாக காரணம் இறைவன் அல்ல, இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அல்ல, இறைவன் மனித சமூகத்திற்கு வழங்கிய வேதங்களும் அல்ல, மனிதர்கள் தான் இதற்கு முதல் காரணம் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது, இந்த உலகத்தில் கடவுள்கள் நிறைய உண்டு.
கிறிஸ்தவமானாலும் யூதர்கள் ஆனாலும் இந்துக்கள் ஆனாலும் கடவுள் நம்பிக்கையுடைய அனைத்து மக்களும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். தேவன் என்பவன் ஒருவன் தான். நாமெல்லாம் ஒரே குலத்தினுடைய தாய் தந்தையர்களுக்கு பிறந்த மக்கள். இந்த குட்டி குட்டி தெய்வங்கள் எல்லாம் கோயில்களிலே உள்ள தெய்வங்கள், அம்பலங்களில் உள்ள தெய்வங்கள், சர்ச்சுகளிலே உள்ள தெய்வங்கள், இவைகள் எல்லாம் உண்மை கடவுள்கள் அல்ல. கடவுள்கள் ஒரு சில அவதாரங்களை, கடவுள்கள் ஒரு சில அந்தஸ்துகளை, கடவுள் ஒரு சில சக்திகளை, ஒரு சில அபரிவிதமான அற்புதம் நிகழ்த்துகிற ஆற்றலை இவைகளுக்கு கொடுத்திருக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள். தமிழில் அந்த ஏக பரம்பொருளாகிய அல்லாஹுவை குறிப்பதற்கு தமிழில் கடவுள் என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்திலே தி காட் என்பார்கள். ஹிந்தியிலே பகவான் என்று சொல்லுவார்கள். பார்சியில் ஹுதா என்பார்கள். ஹிப்ரு மொழியில் அலேயா என்று சொல்லுவார்கள். அரபி மொழியிலே அல்லாஹ் என்று நாம் எல்லாம் சொல்லுகிறோம். எல்லா மனிதர்களும் ஏக இறைவன் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதி படைத்தவன் என்று எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். என்ன ஒரு வேடிக்கை என்றால், இன்றைய உரையில் நாம் பார்ப்பது முழுக்க முழுக்க கிறிஸ்தவ சமுதாயத்தை பற்றி. இந்த உரையில் முழுக்க முழுக்க நாம் ஆய்வு செய்வது கிறிஸ்தவ சமூகத்திற்கு வழங்கப்பட்ட பைபிளை பற்றி. உண்மையில் மக்கள் மத்தியிலே இதுதான் இறைவேதம் என்று நம்பி பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றுகிற அந்த பைபிள் உண்மையிலேயே பரலோக ராஜ்யத்திலே இருக்கிற சொர்க்கத்திற்கு வழிகாட்டுகிறதா? ஏகதெய்வ கோட்பாட்டை அழுத்தம் திருத்தமாக கூறுகிறதா? அல்லது ஏகதெய்வ வழிபாட்டுக்கு எதிராக இணை வைத்தலை தூண்டுகிறதா என்றெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் சாதாரண ஒரு பளிச்சிட்டு மின்னுகின்ற ஒரு யதார்த்த சத்தியம் அந்த பைபிளிலே நீங்கள் பார்க்கலாம். பெரும்பான்மையான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் அது தெரியாது. அன்பை குறித்து, பாசத்தை குறித்து, சமூகத்திலே இருக்கிற நல்லொழுக்கங்களை குறித்து தான் சுவரொட்டிகளிலே எழுதுவார்கள், சுவர்களிலே எழுதுவார்கள். கர்த்தரை குறித்து எல்லா சர்ச்சுகளினுடைய முகடுகளிலும் பாருங்கள், ரோடுகளிலே, வீதிகளிலே, மலைகளிலே எல்லாம் கர்த்தர் அழைக்கிறார் என்றால் என்ன எழுதுவார்கள் என்றால் அன்பை குறித்து எழுதுவார்கள், பாசத்தை குறித்து எழுதுவார்கள், சமாதானத்தை குறித்து எழுதுவார்கள். எங்காவது ஓரிரை கொள்கையை வலியுறுத்துகிற பைபிள் வசனங்கள் எழுதப்படுகிறதா என்றால் இல்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். கிறிஸ்துவ மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்களுக்கே தெரியாது பைபிள் என்ன கூறுகிறது என்று. பைபிளுடைய யதார்த்த வாசகங்கள் என்ன? உண்மையில் இந்த உலகத்தை படைத்து பரிபக்குவப்படுத்துகிற அல்லாஹ்வை குறித்து, கர்த்தரை குறித்து அந்த பைபிள் பேசுகிறதா என்றால் பக்கம் பக்கமாக அத்தியாயம் மார்க்சியவாதம்